ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரம்ஜான் டே காலையில் எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு. இப்போது ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ப்ரேயர்ஸ்க்கு கிளம்ப வேண்டியது தான். See you soon. ஓகே, ஸோ ரம்ஜான் ஸ்பெஷல். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சாச்சு, ப்ரேயரை முடிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணியாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. அடுத்தது என்ன? ரம்ஜான்னாலே பிரியாணி தானே. இவர் இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பண்ண போகிறாரு. அண்ட் ஹீ இஸ் மை பிரதர் ஃபரான். ஹலோ. காலேஜ் படிக்கிறாரு, ஃபஸ்ட் இயர். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர் செய்ய போகிற பிரியாணியை ஷூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஈத் முபாரக் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆல், ஈத் முபாரக். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்கிறோம். மட்டன் பிரியாணி வந்து 1.5 kg ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ அக்கார்டிங்லி இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் வெஜிடபிள் ஆயில் 400 grams எடுத்திருக்கேன் இது நான். ஸோ இப்போ இது 400 grams இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் 400 grams ஆயில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலை இருக்குது என்கிட்ட, பிரியாணி இலை போட போகிறோம். அதுக்கு அடுத்தது இதில் இருக்கிற கிராம்பு, அன்னாசிப்பூ, அப்புறம் கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, இது மூணுமே நம்ம போடுறோம். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 grams குவான்டிட்டி தான் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பாருங்கள். இப்போ இதில் பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை இதெல்லாம் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் 600 grams ஆனியன் போடுறோம். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் இருக்கிற ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து வதக்கணும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 kg ரைஸ் எடுக்கிறோம், அதுக்கு வந்து 1 kg மட்டன் எடுக்கிறோம். இது வந்து 1 kg பிரியாணி கட் மட்டன் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நீங்கள் ஒரு 4 விசில்ஸ்க்கு நல்லா விசில் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிரியாணி மசாலா பண்ணுறப்போ அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வைக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ நீங்கள் மட்டனில் போடுற சால்ட் வந்து மசாலாவில் போடுறப்போ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கணும். நான் இதில் கொஞ்சோண்டு சால்ட் போடுறேன். இப்போ இதை போட்டு ஒரு கிளறிட்டு ஒரு வாட்டி நம்ம இதை வந்து இப்போது வேக வச்சிடும்.
இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி நம்ம இதில் போட்டு 4 விசில்ஸ் வர வரைக்கும் வேக வைக்கிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி வந்து ஒரு 500 கிராம்ஸ் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகிற மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா உங்களுக்கே கன்சிஸ்டன்சி மாறுறது தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா இது கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது டொமேட்டோ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கோம். அப்புறம் இதில் 6 க்ரீன் சில்லிஸ் இருக்குது. இப்போ இது வந்து மொத்தமாக இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போது ஆல்ரெடி நம்ம புதினா கொத்தமல்லி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டர்மரிக் பவுடர் வந்து கொஞ்சம் தான் போடுறோம் நம்ம. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். டர்மரிக் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறோம். இது வந்து சக்தி மசாலாவோட ரெட் சில்லி பவுடர். ஸோ இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம 6 க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கோம். ஸோ ஸ்பைஸ் வந்து உங்களுக்கு அக்கார்டிங், நீங்கள் உங்கள் டாலரன்ஸ்க்கு அக்கார்டிங் நீங்கள் வந்து உங்கள் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 1 ஹோல் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆமாம், அது போதும். போட்டுட்டு இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரத்துக்கு கலந்து? இப்போது இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த மசாலா கொஞ்சம் இறங்குற அளவுக்கு நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணோம். சாரி, மைக் ப்ராப்ளம்னால இப்போ நான் சொன்னது ரெக்கார்ட் ஆகலை. பட் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். நம்ம மசாலா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ண வேண்டியது இருந்தது. நம்ம ஆல்ரெடி சால்ட் வந்து ஆனியன் வதக்கிறப்போ, அப்புறம் இப்போ மட்டன் குக் பண்ணப்போ, இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணுவோம், அப்போவும் ஆட் பண்ணுவோம். ஸோ சால்ட் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லேட்டர் ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ நேரம் விடணும்? இப்போது இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லெமனும் கர்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஒரு லெமனோட ஜூஸ் இதில் புழிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஒரு இது மாதிரி வந்திருக்கு. நல்லா திக் பேஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போது இது ஒரு 1 மினிட்க்கு குக் ஆகட்டும். இதுக்கு அடுத்தது நம்ம 150 ml கர்ட் ஆட் பண்ண போகிறோம். 150 ml
அந்த ஹேட்ஸ் அண்ட் கர்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் 150 ml கர்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம லெமன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இதை 150 ml கர்ட் ஆட் பண்ணுறோம். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 150 ml கர்ட் ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் அண்ட் ஸ்பைஸ் லெவல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸும் இப்போது குக் பண்ணுறதுக்கு வச்சுருவோம். ரைஸ் குக் ஆனதும் நம்ம இதில் போட்டு லேயர் பண்ணி தம்க்கு வச்சுருவோம். எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணுவோம்? இப்போது இது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விடலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1 kg ரைஸ்க்கு 4 liters ஆஃப் வாட்டர் எடுக்கணும். இங்கே நான் வந்து 1.5 kg ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால 6 liters ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். 6 liters ஆஃப் ஒரே நிமிஷம், எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. அது என்னது, நல்ல தண்ணி இதில் எடுத்திருக்கோம். குடிக்கிற தண்ணி. ஸோ நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இஃப் அட் ஆல் போர் தண்ணிக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடு வந்து குழஞ்சிரும், அப்புறம் பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கேன் வாட்டர் இல்லாட்டி நல்ல தண்ணி, அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 liters ஆஃப் வாட்டர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 spoons ஆஃப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 க்ரீன் சில்லிஸ் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது என் கையில் வந்து கொரியண்டர், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியண்டர் லீவ்ஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ரைஸ்க்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பிரியாணி இலை இருக்குது. பிரியாணி இலை 2 ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் நார்மல் நம்ம ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ட்ரை ஸ்பைசஸ், இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், இது வந்து சும்மா கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். just for that aroma and smell we are adding this. இப்போ இந்த வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும். கொதி வரதுக்கு முன்னாடி ரைஸ் அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து ஒரு 90% குக் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு ரிமைனிங் 10% வந்து நம்ம தம் போடுறப்போ ஃபுல்லாக 100% குக் ஆகிடும். இப்போ சைமில்டேனியஸ்லி நான் இங்கே காட்டுறேன், இங்கே வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து மட்டன் ஆட் பண்ணிட்டோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த மசாலா வந்து மட்டனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுறோம். எவ்வளோ நேரம்? இது வந்து ஒரு 10 minutes. நீங்கள் சைடில் தண்ணி கொதிக்கிற கேப்பில் நீங்கள் இந்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம மசாலா ரெடியாக இருக்குது. நம்ம ரைஸ் குக் ஆனதும் நம்ம எடுத்து இப்போது லேயர் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் காட்டுறேன். இப்போது தண்ணி வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி 2ஆக உடையணும், அப்படியே குலையக்கூடாது. ஸோ அப்போ தான் இப்படி 2ஆக உடஞ்சா இது வந்து இட்ஸ் ரெடி ஃபார் தம் போடுறதுக்கு.
இப்போ ஒரு 90% குக் ஆகிடுச்சு. நம்ம தம் போடுறப்போ ரிமைனிங் 10%ம் குக் ஆகிடும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து லேயர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பிரியாணி வெசல் வந்து இந்த மாதிரி கீழே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பிரியாணி வெசலை வச்சுருங்க. தவா கடாய் இல்லை, தவா மேலே தேக்ஸா மேலே அதுக்கான க்ளோசிங் வெசல். எஸ். ஓகே, இப்போது நம்மளோட மட்டன் பிரியாணியோட மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 minutes அப்படியே வச்சோம். ஸோ இது நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா மீட்குள்ளே இறங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தம் போடுறப்போ இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் வந்து 90% குக் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம இதில் லேயர் பண்ண போகிறோம். லேயர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம லேயர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் கீ ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து இந்த 20 rupees பேக்கெட் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம இந்த 20 rupees பேக்கெட் வந்து ஒரு 2 ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணோம். ஃபுட் கலர் ஆல்ரெடி இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரெட் கலர் ஃபுட் கலர் இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இதில் ரவுண்டாக இப்படி போட்டுருவோம். இப்போ இதில் ஃபுட் கலரும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் நம்ம இது க்ளோஸ் பண்ணி தம் போட போகிறோம். இது தம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் 5 minutes வைக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 15 minutes வைக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 minutes வச்சுட்டிங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி. ஸோ நான் உங்களுக்கு அந்த தம்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தம் போட்ட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு 10 to 15 minutes சிம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம். ஸோ இப்போ வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபைனல் ரிவீல். இன்னும் அந்த கலரே வரல. மிக்ஸ் பண்ணால் தான் வரும். இப்போது மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா மசாலா கீழே நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட விட உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற மசாலாவோட கலர் வந்து ஒட்டும். ஆமாம், ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் பெரட்டுறப்போ ரைஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. நாங்கள் ஃபுட் கலர் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணல, கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுட் கலர் இன்னும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து நார்மல் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணோம், காஷ்மீரி ரெட் சில்லிலாம் யூஸ் பண்ணல. அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
நான் உங்களுக்கு ஃபைனலாக பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனல் சர்விங் எப்படி இருக்குன்னு.